கார்களுடைய விற்பனையில எந்தெந்த கார்கள் அதிகமா விற்பனையாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மாதிரி எந்தெந்த கார்கள் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாகும். நீங்க ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்க, அந்த கார் ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா உங்களுடைய லாங் டேர்ம் ஓனர்ஷிப்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு கூடிய விரைவில் டிஸ்கண்டினியூ பண்ணப்படலாம், ரீசேல் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா போகலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டியும் நீங்க வாங்கிய ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்காம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு இந்தியாவிலேயே எந்தெந்த கார்கள் அதிகபட்ச வீழ்ச்சி சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற டாப் 10 லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டா எலிவேட். ஹோண்டா நிறுவனம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு பிறகு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எஸ்யூவியா இந்த காரை லான்ச் பண்ணாங்க. லான்ச் ஆன சமயத்துல கிட்டத்தட்ட 2000 இருந்து 3000 நம்பர்கள் அப்படின்னு டீசென்டான விற்பனையில் இருந்த ஹோண்டா எலிவேட் கடந்த சில மாதங்களா பெரும் வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. கடந்த மாதம் வெறும் 935 கார்கள் தான் விற்பனையா இருந்தது. கடந்த வருடம் இதே சமயத்துல 1731 கார்கள் விற்பனையா இருந்தது. கிட்டத்தட்ட 46% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு ஹோண்டா எலிவேட். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது எம்ஜி ஹெக்டர். எஸ்யூவி செக்மெண்ட்ல ஹெக்டர் லான்ச் ஆன போது இன்டர்நெட் இன்சைட், பானோராமிக் சன்ரூஃப், அடாஸ் அப்படின்னு பல ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்துல ரொம்பவே பாப்புலரா இருந்த இந்த கார் இப்போ பல காம்படிஷன் இருக்கிறதுனால நாளுக்கு நாள் இதனுடைய சேல்ஸ் வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கடந்த மாதம் வெறும் 977 கார்கள் தான் விற்பனையா இருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 1813 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 46% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு எம்ஜி ஹெக்டர். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஹோண்டா சிட்டி. ஒரு காலகட்டத்தில் செடான் செக்மெண்டோட டார்லிங்கா இருந்த ஹோண்டா சிட்டி இன்னைக்கு எஸ்யூவிக்களோட ஆதிக்கத்தினால மிக மிக குறைவான நம்பர்ஸ்லயே விற்பனை ஆகுது. கடந்த மாதம் வெறும் 406 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 821 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 51% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு ஹோண்டா சிட்டி. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது சிட்ரோயின் C3. மினி எஸ்யூவிஸ் பாப்புலரா இருக்கிற இந்த சமயத்துல இதே ஸ்பேஸ்ல சிட்ரோயின் நிறுவனம் நிறைய ஹோப்ஸோட இந்த காரை லான்ச் பண்ணாங்க. பட் சிட்ரோயினோட எல்லா கார்களுமே மிக மிக குறைவா விற்பனை ஆகிற மாதிரி இந்த என்ட்ரி லெவல் பட்ஜெட் காரும் வெறும் 110 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு கடந்த மாதம். கடந்த வருடம் இதே சமயத்துல 251 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 56% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு சிட்ரோயின் C3. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது மாருதி சுசுகியோட செலரியோ. ஒரு மாருதி சுசுகி கார் இவ்வளவு குறைவான நம்பர்ஸ் விற்பனை ஆகிறது ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்குது. அதுவும் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல இருக்கிற இந்த செலரியோ 1474 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 3220 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 54% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு மாருதி சுசுகியோட செலரியோ. அடுத்து நாம பார்க்க போறது டாடாவோட ஆல்ட்ரோஸ். பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல நல்லா விற்பனை ஆயிட்டு இருந்த ஆல்ட்ரோஸ்க்கு அப்டேட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதன் காரணமா கரண்ட் ஆல்ட்ரோஸோட விற்பனையில பெரிய டவுன்ஃபாலை சந்திச்சிருக்காங்க. 2172 கார்கள் விற்பனை ஆயிருக்கு கடந்த மாதம். கடந்த வருடம் இதே சமயத்துல 5148 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 58% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு டாடா ஆல்ட்ரோஸ். கூடிய விரைவில் இந்த காரோட அப்டேட்டை லான்ச் பண்ண போறாங்க. இதன் காரணமா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ. வெறும் 726 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு. எஸ்யூவி பாடி ஸ்டைல விரும்புகிற இந்த சமயத்தில் மாருதி சுசுகி நிறுவனம் ஒரு மினி எஸ்யூவியா இந்த காரை ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் டாய் லைக் ஷேப், புவரான பில்ட் குவாலிட்டி அப்படின்னு இந்த சமயத்தில் எஸ்பிரஸோ மக்களுக்கு பிடித்தமான காராக இல்லை. இதன் காரணமாக கடந்த வருடம் 2476 கார்கள் விற்பனையாக இருந்தது. கிட்டத்தட்ட 71% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது எம்ஜி நிறுவனத்தோட ஆஸ்டர். ஹியூண்டை கிரெட்டா போன்ற மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல தான் இந்த காரும் விற்பனை ஆகுது. பட் வெறும் 133 கார்கள் தான் விற்பனை ஆகுது மாதம். கடந்த வருடம் இதே சமயத்தில் 1019 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 87% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு எம்ஜி நிறுவனத்தோட ஆஸ்டர். அடுத்து நாம பார்க்க போறது எம்ஜி கிளாஸ்டர். ஃபுல் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஃபார்ச்சுனருக்கு எந்த காரும் போட்டி போட முடியாது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். கிளாஸ்டரும் ஓரளவுக்கு டீசென்டான காம்படிஷன் கொடுத்தாங்க. பட் கடந்த மாதம் வெறும் 4 கார்கள் தான் விற்பனையாயிருக்கு இந்தியா முழுவதும். கடந்த வருடம் இதே சமயத்தில் 124 கார்கள் விற்பனையாயிருந்தது. கிட்டத்தட்ட 97% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு எம்ஜி கிளாஸ்டர். இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது சிட்ரோயின் C3 ஏர்கிராஸ். மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல இந்த காரை பெரிய ஹோப்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. கடந்த மாதம் ஒரு கார் கூட விற்பனையாகல சிட்ரோயின் C3 ஏர்கிராஸ். கடந்த வருடம் இதே சமயத்தில் 93 கார்கள் விற்பனையாயிருந்தது. இந்த லிஸ்ட் ஆஃப் கார்ஸ்ல உங்களுடைய பிளான்ல எந்த கார் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.